No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்திக்காரர் மதுராந்தா, இந்திக்காரர் தமிழ் போலா. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. எதுவுமே வேணான்னு ஒரு விரக்தியில் அவங்க ஒரு ஸ்கெட்ச் போடுறான். அப்பா வெட்டினவங்க எல்லாருமே செத்துட்டாங்க, ஒருத்தான உயிரோடு இருக்கான். சரி நம்ம வேணான்னு விட்டா கூட இவன் விட மாட்டான் போல இருக்கு. இவன் நம்ம இவனை விட்டோம்னா இவன் நம்மளை அழிச்சிடுவான். அப்படி தானே வரும். ஸோ அதனால் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காகவாது இவனை நம்ம காலி பண்ண தான் முடியும். இல்லைனா இவன் நம்மளை போட்டு போயிட்டான்னா நம்ம அம்மாவை பறி கொடுத்து தம்பியும் பறி கொடுத்து அப்புறம் நான் மட்டும் வாழ்ந்துன்னா பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி அவனு ஒரு மனசில் ஒரு தாக்கம். அதனால் அவர் ஒரு ஸ்கெட்சு போடுறார். அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா அங்கே மயிலாப்பூரில் அங்கே ஒரு சில விஷயம்லாம் நடக்குது. நம்ம இந்த மகேஷ்னு ஒருத்தர், பெரிய மகேஷ்னு வாங்க, சின்ன மகேஷ் பெரிய மகேஷன் தாங்க ஒரு காலத்தில். அவன் சின்ன மகேஷன் சேர்த்துக்கிட்டான். பெரிய மகேஷன் இடையில் அவரை சாமின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த மாலைகள்லாம் போட்டுன்னு ஒரு பக்தியாக இருந்ததுனால அவர் சாமி ஐயா அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, மர்டர் பண்ணுறாரு. யார் இவங்க தம்பி அண்ணன் தம்பி 2 பேரும் பண்ணுறாங்க. சிவாவும் நிர்மூலம் தான் பண்ணுறாங்க. அது ஒரு கேஸ் இருக்குது. இந்த இப்போ அழகுராஜாவை 2-3 வாரண்டில் தேடினாங்க போலீஸு. தேடும்போது என்னாச்சு, நீங்கள் பேப்பர் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு எஸ்ஐ பிடிக்க போனார், இவர் பயத்தில் வண்டியில் தள்ளி விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி பேப்பர்லாம் கூட வந்தது. அப்போது அந்த அளவுக்கு போலீஸ் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாங்க. இவர் மேலே ஒரு கோபம் அதிகமாகிடுச்சு. அப்போது ஒரு என்கவுண்டரே பண்ணணுன்ற சூழ்நிலையும் வந்துடுச்சு. அப்போ கூட அந்த தாய் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அவனை சேவ் பண்ணணும், பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சரண்டரே பண்ணாங்க. போலீஸ்க்கு நீ சரண்டர் ஆகிடு, இருக்கிற கேஸெல்லாம் நீ முடிக்கணும், உள்ளே போன்னு சொன்னாங்களே ஒழிய நீ விடாத, குத்து வெட்டு போ வா பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்னு அவங்க சொல்லலை இல்லையா. அதுவே ஒரு உதாரணம் தான். அதுக்கு சொல்ல வரேன். அந்த அம்மா திரும்பவும் போய் சரண்டர் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு பழி வாங்கணுன்ற எண்ணம் வராமே இருந்தாலும் மீண்டும் மீண்டும் தூண்டிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், ஒரு சூழ்நிலை தோணதானே செய்யும். ஒரு சின்ன புழுவை கூட நீங்கள் அது ஓடும், கடகடன்னு ஓடும். நீங்கள் ஒரு குச்சி வச்சு அப்படியே அது வாழை அப்படி பண்ணி பாருங்களேன், அது அப்படியே திரும்பி அது சின்ன வாயை திறந்து எதிர்க்கிறது நினைக்கும். ஸோ இப்போ அம்மாவையும் பண்ண வராரு அப்படின்றது தான் இவங்களுடைய எண்ணமாயிடுச்சு. அப்போ பாலாஜிக்கெலாம் அவன் அமேசான் இதில் ஐடியில் ஒரு 45-50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். வேலைக்கெல்லாம் போய் போய் செட்டில் ஆகிட்டேன். மேரேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் தம்பிக்கு ஒரு மேரேஜ் பண்ணுறாங்க. அழகுராஜாவுக்கும் கல்யாணம் ஆச்சு, மேரேஜ் ஆச்சு. அவங்க குடும்பத்தோட வாழ்க்கை அழகாக போயிட்டுருக்குது. அது மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி போய் அம்மாவை வெட்டினது போனது வந்ததுன்னு வரும்பொழுது தான் அவன் எதுவுமே வேணான்னு ஒரு விரக்தியில் அவங்க ஒரு ஸ்கெட்சு போடுறான். அப்பா வெட்டினவங்க எல்லாருமே செத்துட்டாங்க, இவர் ஒருத்தான உயிரோடு இருக்கான். சரி நம்ம வேணான்னு விட்டா கூட இவன் விட மாட்டான் போல இருக்கு. இவன் நம்ம இவனை விட்டோம்னா இவன் நம்மளை அழிச்சிடுவான். அப்படி தானே வரும். ஸோ அதனால் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காகவாது இவனை நம்ம காலி பண்ண தான் முடியும். இல்லைனா இவன் நம்மளை போட்டு போயிட்டான்னா நம்ம அம்மாவை பறி கொடுத்து தம்பியும் பறி கொடுத்து அப்புறம் நான் மட்டும் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி அவனு ஒரு மனசில் ஒரு தாக்கம். அதனால் அவர் ஒரு ஸ்கெட்சு போடுறார். அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா அங்கே மயிலாப்பூரில் அங்கே ஒரு சில விஷயம்லாம் நடக்குது. நம்ம இந்த மகேஷ்னு ஒருத்தர், பெரிய மகேஷ்னு வாங்க, சின்ன மகேஷ் பெரிய மகேஷன் தாங்க ஒரு காலத்தில். அவன் சின்ன மகேஷன் சேர்த்துக்கிட்டான். பெரிய மகேஷன் இடையில் அவரை சாமின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த மாலைகள்லாம் போட்டுன்னு ஒரு பக்தியாக இருந்ததுனால அவர் சாமி ஐயா அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, மர்டர் பண்ணுறாரு. யார் இவங்க தம்பி அண்ணன் தம்பி 2 பேரும் பண்ணுறாங்க. சிவாவும் நிர்மூலம் தான் பண்ணுறாங்க. அது ஒரு கேஸ் இருக்குது. எப்பக்காவா எஃப்ஐஆர் இருக்குது, கிரைம் நம்பர் இருக்குது மயிலாப்பூர் ஸ்டேஷனில். இப்போ போய் பார்த்தாலும் இருக்குது. அதில் உள்ளே போகிறாங்க, வெளில வராங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, ஒரு குடிசையை ஒரு குடும்ப தகராறில், அவங்களுடைய குடும்ப தகராறில் ஒரு லேடி வீட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு டென்ஷனில் நம்ம குடிசை கொளுத்தி விட்டுறாரு சிவகுமார். அதில் ஒன்றும் ஆகலை, பெரிய இன்சிடென்ட் ஒன்றும் ஆகலை. பட் இருந்தாலும் அது ஒரு இன்சிடென்ட்டு, அது ஒரு எஃப்ஐஆர், அதுக்கு ஒரு கேஸு, அதுக்கு ரிமாண்டு, அதுக்கு வெளில வராரு. இப்போ இது மாதிரி பெரிய ரச்சு எடுக்குதுன்னு சொல்லி மயிலாப்பூர் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, கமிஷனர்கிட்ட சொல்லி ஊருள்ள இருக்க வேண்டான்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. சிவாவை ஊருள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி வெளியில் கொஞ்ச நாள் வெளில இருக்கணும்ட்டாங்க. அந்த மயிலாப்பூர் லிமிட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவர் கொஞ்சம் இவருக்கு நிறைய எதிர்ப்புகளும் இருந்தது. ஏன்னா இப்போ இந்த பாலாஜி ஸ்கெட்ச் போடுறாருன்றது அவருக்கும் தெரியுது இல்லை, அவருக்கும் விஷயம் தெரியுது. ஸோ அதனால் கொஞ்சம் தன்னை பார்த்துக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் தள்ளி போயிட்டார், எங்கேயோ தலைமறைவாக இருந்தார். இவங்க தேடிகிட்டே தான் இருக்காங்க. இவங்க ஸ்கெட்ச் போட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, தேடிகிட்டே தான் இருக்காங்க.
அப்போது இங்கே நடக்கிற சம்பவம் என்னென்னா, அன்றைக்கி நடந்த சம்பவம் வந்து இங்கே புதூரில் ஒரு செழியன்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய நண்பர், சிவகுமாருடைய நண்பர், அவங்க பாட்டி ஏதோ இறந்துட்டாங்க. அவங்க வீட்டில் ஏதோ ஒரு டெத்து. ஓகே. இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை தான் அது, டெத்து. ஸோ அப்போ அந்த டெத்துக்காக இவர் வரார், சிவகுமார் வரார். இவர் அந்த டெத்துக்கு வராரு, ஊருள்ள வராரு அப்படின்றது தெரிஞ்சிடுது. அவங்களுக்குள்ளே ஆளுங்க இருப்பானுங்க, சொல்கிறதுக்கு ஆள்லாம் இருப்பாங்க, தெரிஞ்சிடுது. அது இங்கே இந்த சம்பவம் இங்கே தான் நடந்துன்னு நினைக்கிறேன். R3 லிமிட்டா என்னன்னு தெரியல எனக்கு. இந்த அசோக் நகர் இதில் வச்சு தான் ஒரு ஆஃபீஸு, அங்கே வச்சு தான் வந்து அவர் அந்த டெத்தை முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் அங்கே தங்கிடலான்னு அங்கே போய் தங்கும்பொழுது கரெக்டாக பாலாஜி அந்த ஒரு டீம், அது ஒரு கிட்டத்தட்ட அதில் அந்த எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஓகே. பாலாஜி, அவருடைய ஃப்ரெண்டுங்க அழகுராஜா, மதுரை பாலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்து அங்கே போயிட்டு அவரை வெட்டிட்டாங்க. அவர் இறந்துடுறாரு. இறந்து 1 நாள் 2 நாள் பொறுத்து கோர்ட்டில் சரண்டர் ஆகுறாங்க பாலாஜி. எல்லாமே வந்து எந்த கோர்ட்டு, கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் சரண்டர் ஆகுறாங்க. எல்லாம் பேப்பரில் வந்து நியூஸ் தான் அது. அதுக்கப்புறமா இன்னொரு 5 பேர் சரண்டர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 5 பேர் சைதாப்பேட்டை கோர்ட்டில் சரண்டர் ஆகிறாங்க. அந்த கேஸுக்குள்ளே போயிட்டு வெளில வராங்க. வெளில வந்து அது அப்படியே போயிடுது. இப்போ 4-5 வருஷமாக ஆயிடுச்சு அது. இப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்தது அது. அது அவ்வளோதான், சரி அவர் வெட்டினார் இவர் வெட்டினார் அப்படின்ற மாதிரி, அது ஈக்குவல்ன்ற மாதிரி அப்படி போயிட்டு இருந்தது. இப்போ ஏதோ இப்போ இந்த கலரத்துக்கான காரணமே இப்போ ஏதோ ஒரு சினிமான்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு படம் எடுக்கிறாங்களோ. ஆமாம், இல்லை சார், அது தொடர்ந்து பேசப்பட்டே வருது. என்னன்னா வந்து அஃபிஷியலாக இல்லை, பட் இந்த சென்னையில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வச்சு தான் வட சென்னை படம் வந்துச்சு. இப்போ அரசன் படம் வருது அப்படின்ற ஒரு டாக் வந்து எப்பயுமே உண்டு. ஓஹோ, அது தெரியல எனக்கு சரியா. அது படம் வேணா, நம்ம படம் பார்த்தா தான் சொல்ல முடியும். அந்த முதல்நிலை சொல்லணும்ல, எதுவுமே வந்து தெரியாமல் சொல்லக்கூடாது, பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆனால் இருக்கலாம், ஏன்னா இப்போது நடக்கிற சம்பவம் அப்படி தானே இருக்குது. அதுவும் டைரக்டர் யார், வெற்றிமாறன். அந்த வெற்றிமாறன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான ஒரு விஷயத்தை எடுத்து தான் பண்ணுவார். அவர் நல்ல திறமையான டைரக்டர் தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதான் அது மாதிரி பண்ணும்பொழுது யாருடைய மனசும் அதில் பாதிக்காத மாதிரி இருக்கணும். என்னுடைய இது அவ்வளோதான். அந்த படம் எப்படி அவர் பண்ண போகிறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதில் வந்து இந்த மாதிரியான பாதிக்கப்பட்டவரையும் காட்டும் பொழுது அவருடைய உண்மையான இதையும் காட்டணும். அதாவது படத்துக்காக வந்து ஒருத்தரை ஹீரோவாக்கி ஒருத்தரை வில்லன் ஆக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அது கதையாக இருந்தால் பரவாயில்ல. ஒரு சினிமா கதை அப்படின்னா ஒருத்தர் வில்லன் இருப்பார், கட்டாயம் இருப்பார். ஒரு ஹீரோ இருப்பார், ஹீரோ நல்லவனாக இருப்பார், வில்லன் கெட்டவனாக இருப்பான். ஸோ ஹீரோ வந்து வில்லனை காலி பண்ணுவார், அடித்து சாவடிப்பாருன்றது கதையோட அம்சம். ஆனால் ஒரு ரியல் ஸ்டோரின்னு எடுக்கும்பொழுது அதில் வந்து வில்லன் கேரக்டர்னா கதாநாயகன் கேரக்டர்னான்றதை யோசிக்கணும் இல்லையா? 2 சைடுமே காமிச்சா காட்டினா கரெக்டாகவும் இருக்கணுன்றேன். அதாவது வில்லன் வேணுன்றதுக்காக ஒரு நல்லவனை வில்லன் ஆக்கக்கூடாது இல்லை, ஒருத்தர் ஹீரோ ஆக்கணுன்றதுக்காக ஒரு நல்லவர் வந்து வில்லன் ஆக்கிடக்கூடாது. அது கொஞ்சம் அவர் அதை கவனமாக கையாளணுன்றது என்னுடைய வேண்டுகோள் இது மூலியமாக. ஏன்னா நாளைக்கு அவங்க பாதிப்பாங்க இல்லையா, அந்த குடும்பம் பாதிக்கும் இல்லையா, அவங்களுக்கு அந்த இப்போ பிள்ளைங்களுக்கு வருத்தமாக இருக்கும். ஐயோ, நான் நம்ம அப்பா இப்படிலாம் இருந்தார், நம்ம அப்பாவை இது மாதிரி சித்தரித்து காட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி ஆகிடக்கூடாது சார். ஆனால் இப்போ இந்த படம் எடுக்கிறதுனால தான் திரும்ப இந்த இஷ்யூ கொஞ்சம் மேலே வருதா சார்? அது ஒன்றா உண்மைதான். ஏன்னா இப்போ நானே இப்போ யாருன்னா பேசிட்டு வரவங்க இல்லாமல் அதை கேட்கும்போது அது வந்து அந்த அரசன்ற படத்தில் சிம்பு ஏதோ ஆக்ட் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன் இல்லையா. அது ஏதோ கொஞ்சம் சின்னதாக ட்ரையில் ஏதோ இது விட்டுருப்பாங்களா, அந்த ப்ரொமோஷன் வீடியோ விட்டுருப்பாங்க போல இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இந்த கதை தான் இவங்களே சொல்கிறாங்க எல்லாருமே. அப்போது இது மாதிரிலாம் வர்றதுக்கு ஒன்றும் வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யுது. அது நம்ம ஏதோ ஒரு இதை வச்சு படம் பண்ணுறோம், ஆனால் அது எங்கெங்கெல்லாம் போய் பாதிக்குது பாருங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பம் பாதிக்குதா இல்லையா. இப்போ நாளைக்கு இதே வந்து சிவகுமார் சைடில் யாருன்னா இருக்கலாம், அவங்க எல்லாமே மறந்து சரி நடந்து போச்சுன்றத மறுபடியும் ஏதோ ஒரு தூண்டி விடுற மாதிரிலாம் ஆகுது. அந்த குடும்பத்தை நம்ம பழி வாங்கணும்னு இன்னொருத்தர் நினைக்கலாம் இல்லையா. ஸோ அதால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். அது கொஞ்சம் யோசிக்கணும். அது நம்ம அவ்வளோ பெரிய இதெல்லாம் நம்ம தலையிட முடியாதுல்ல. அது வந்து கலைத்துறைன்னுவாங்க, சினிமான்னுவாங்க, ஜனநாயக நாடு, இங்கே வந்து நம்ம எது வேணால் பேசலாம், எது வேணால் பண்ணலாம். அது வந்து நம்ம அதுக்கெல்லாம் வந்து நம்ம அட்வைஸும் பண்ண முடியாது, சொல்லவும் முடியாது. ஆனால் இது வேணால் சொல்லலாம், அவர் வந்து ஒரு நல்ல சிறந்த டைரக்டர். எனக்கு அவர் படம்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய பார்த்துருக்கேன். விஷயம்லாம் அவர் ரொம்ப பக்குவமாக சொல்லுவார். நல்ல அப்படியே மண்டையில் அடித்த மாதிரி இருக்கும் அவர் சொல்கிற விஷயங்கள், டைலாக்கு. நிறைய படம் நல்லாயிருக்கும். ஸோ பண்ணும்பொழுது இதுதான் சினிமாக்காக ஒரு கதையை பண்ணும்பொழுது அதில் இது வந்து ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை அதில் அடங்கியிருக்கு. ஸோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இன்னமும் இருக்காங்க, அதோட முடிஞ்சும் போயிடல. அவங்க வாழ்க்கையில் இன்னும் வாழறவங்க நிறைய பேர் இருக்காங்களா, அவங்க சன்னதியில் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களாம் வந்து பாதிச்சிடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் அது உண்மையான ஒரு விஷயத்த அவர் தெரிஞ்சுக்கிட்டு கூட பண்ணலாம்.
இப்போ போய் கேட்டு கூட இப்போ அவங்கக்கிட்ட போய் எப்படி அந்த கதையை கேட்டு தான் இருக்கணும். இப்போ மயிலை சிவகுமார் கதை எடுக்கிறாருன்னா மயிலை சிவகுமாரை பற்றி அவர் போய் கட்டாயம் போய் நேரில் அங்கே இருக்கிற ஜனங்களையோ அங்கே இருக்கிறவங்களாம் கேட்டு தெரிஞ்சு தான் அதை பண்ணணும். அப்போ அது மாதிரி இன்னொரு கேரக்டர் அதில் காட்ட போகிறாரு, புகுத்த போகிறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுடைய கேரக்டரை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் தான் அது நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், கருத்து. ஓகே சார், லாஸ்ட் சொல்லுங்கள். அதான் வேற ஏதோ நீங்கள் எதாவது கேட்கணுமா? கேளுங்க. நான் அதை கேட்டுறேன், ஒரு 2 கொஸ்டின் இருக்கு, அதை கேட்டேன் சார். லாஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த பெண் தாதாக்கள், பெண் ரவுடிகள் பற்றி நீங்கள் பேசும்போது ஒருத்தங்களை பற்றி பேசுனீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா, இல்லை அவங்க வந்து இன்னமும் இருக்கிறாங்க, அதனால் அவங்களுடைய பேர் நான் குறிப்பிட மாட்டேன், அவங்க கேட்டுட்டு ஒரு நம்ம அப்படிலாம் இருந்தோமா அப்படின்னு அவங்க ஒரு கெத்தான ஒரு மனநிலை வந்து இப்பயும் நீங்கள் அதே மாதிரி தான் சொல்கிறீங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா சார், இந்த மாதிரியான சம்பவங்கள் ஒரு படமோ இல்லைனா அவங்கள சொல்லும் போதோ வந்து அவங்களுக்கு ஒரு அன்ஸ்டேபிள் மைண்ட் இருக்குமா, நம்ம இவ்வளோ கெத்தாக இருந்தோம் திரும்ப ஏன் அதை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ற தாட் வருமா அந்த வீடியோக்கள்னாலேயே, இல்லை திரைப்படத்தினால பொதுவாக? இல்லைம்மா, அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு அதாம்மா, ஒரு மனுஷனை வந்து கணிக்கவே முடியாதுமா. நம்ம அவங்களுடைய உணர்வுகளையும் நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒருத்தருடைய உணர்வு, உணர்ச்சி அதுதான் வந்து ஒரு இதுவாக மாறுது, கொலையாக மாறுது. நம்ம ஏற்கனவே கூட சொன்னல, ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒருத்தங்க கூட ஓடி போயிடுறான், இவன் போனால் போதும் தான் விட்றான், அவன் சும்மா இல்லாத என்ன பண்ணுறான், வீடியோ எடுத்து அனுப்புகிறான், செல்ஃபி எடுத்து அனுப்புகிறான். அதுக்கப்புறம் தான் இவன் டென்ஷன் ஆகிறான். இவன் போய் கொலை பண்ணிவிட்டு பக்கத்தில் உட்காந்து ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புகிறான், ஃபர்றா அதை அவளுக்கு சாவடிச்சிட்டேன். அது மாதிரி ஒரு மனிதனுடைய உணர்ச்சியை தூண்டுறதுனால தான் வருது. இப்போ இதே அவனே வந்து கேடா கெட்டுப்போ நாய் என்னை விட்டு போயிட்ட, அப்புறம் நீ அவங்க கூட செல்ஃபி எடுத்தாருன்னா, அவங்க கூட படுத்தாருன்னா, எழுதாருன்னா அப்படின்னு போகிற மனநிலை இவனுக்கு இருந்ததுன்னா இந்த மேட்டரே இருந்திருக்காது. இவன் ஒரு கொலை பண்ண போகிறதில்ல, இவன் கொலையாளி ஆக போகிறதில்ல, இந்த இஷ்யூவே வந்திருக்காது இல்லையா? ஸோ ஆனால் அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு அவங்க சொல்ல முடியாதுல்ல. இப்போது அவங்க அமைதியாக வாழ்ந்துனுக்குறாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு பேரம்பேத்தி கூட வாழறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம சொல்லும்பொழுது அவங்க இதெல்லாம் பார்க்குறாங்க, கேட்குறாங்கன்னும் போது என்ன ஆகுனா, அவங்களுக்குள்ளார உள்ளே இருக்கிற அந்த உணர்வுகள் வந்து வரும்ல, ட்ரிகர் ஆகலாம். இப்படிலாம் இருந்தோம் நம்ம, இப்போ ஏன் நம்ம இப்படி உக்காந்துட்டோம், நம்ம வந்து இன்றைக்கினா பசங்களாம் மிரட்டினுக்கிறானுங்களே, நம்ம எப்படி வாழ்ந்த வாழ்க்கை, அதே மாதிரி நம்ம மறுபடியும் அந்த இதை ஏன் நம்ம தானே பண்ணோம், அதெல்லாம் நம்ம ஏன் மறுபடியும் பண்ணக்கூடாது, இவங்களெல்லாம் பயம் காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், அது நம்மளால என்ன ஆகிடும்ல, நம்ம சொன்னதுனால என்ன ஆகிடும்னு. அதனால தான் அதை யோசனை பண்ணி அதை பேர் சொல்லாம விட்டோம். அவ்வளோ ஆழமாக நம்ம நினைக்கிறோம் யாருமே வந்து போடணுன்னு, ஆனால் மற்றவங்க வந்து அது மாதிரி நினைக்கிறது இல்லை. என்னமோ ஏன்னா தானே எதையாவது ஒன்று சொல்லு அப்படின்ற மாதிரி. இதால் வந்து அவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாதிப்பு. இப்போது சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கான். ஒரு இன்ஜினியரிங் முடித்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு கல்யாணம் பண்ணி ஒரு அழகாக வாழ்ந்த பையனை இந்த சொசைட்டி தானே திரும்ப கத்தி தூக்க வச்சிருச்சு. அதுக்காக சொல்ல வரேன், அதனால தான் அதை நம்ம மறைச்சது. ஓகே சார், எனக்கு வந்து நீங்கள் தோட்டம் சேகர் அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து ரொம்ப அழகாக தொகுத்து சொன்னீங்க. பட் இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு இது நீங்கள் நினைவுபடுத்த சொன்னீங்க, அதை நான் நினைவுபடுத்திடுறேன். பல்வேறு நபர்களை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க சார், காவல்துறையோட அனுபவத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்க. அதெல்லாம் வந்து உங்களுடைய விசாரணையிலையோ இல்லை நீங்கள் படித்தது பார்த்ததெல்லாம் தொகுத்து சொல்லியிருக்கீங்க. ஆனால் தோட்டம் சேகர் அவர்கள்கிட்ட எப்படி இவ்வளோ பரிச்சயம்? சூப்பர், அருமையான, அதான் நான் முதலே சொன்னேன், கடைசியாக சொல்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ அதான் நீங்கள் கேட்டது அருமையான கேள்வி தான். ஏன்னா எல்லா ரவுடிசம் எல்லாருக்கிட்டையுமே நம்ம வந்து பழகிருக்கோம்னா இந்த தொழில் ரீதியாக வேலை நம்ம எல்லார்ட்டையும் நான் பேசியிருக்கேன், எல்லார்ட்டையும் நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன், ரிமாண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சில நேரத்தில் வந்து கெஞ்சி கூத்தாடி நான் நாளைக்கு வந்துடுறேன்னா அப்படின்னு கேட்டு நான் விட்டுருக்கேன். சரி நாளைக்கு கரெக்டாக வந்து லைட் ஹவுஸ் அந்த நிற்கணுன்னுவேன், பக்காவாக வந்து நிற்பாங்க. அன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், இன்னைக்கு ஒரு நாள் வானண்ணா, நான் நாளைக்கு கட்டாயம் வரேண்ணா அப்படின்னா வான்னுவேன், நம்பி அனுப்புவேன். வரலைன்னா பிடிக்க போகிறேன், அது வேறு விஷயம். அவனுக்கு தெரியும் நான் பிடிச்சேன்னா அடிப்பேன் போவேன்றது அவனுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டையுமே பேசியிருக்கோம், பழகிருக்கோம், அந்த மாதிரி தான் பழகிருக்கோம். இதில் சேகர்கிட்ட ஏன் வந்து எனக்கு அவரும் இந்த மாதிரி ஒரு ரவுடி கேட்டகரியில் இருந்தவர் தான். அதையும் மீறி அவர் கொஞ்சம் மக்கள் பால் ஒரு அன்பு இருந்தது, நிறைய விஷயங்கள் பண்ணார், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணார், நிறைய வந்து துஷ்பிரயோகம் பண்ணலை. அவருடைய அந்த ரவுடிசனத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணலை. எனக்கு அதெல்லாம் கூட அவர் மேலே ஈர்ப்பு இல்லை, அதெல்லாம் ஒரு ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் நான். ஆனால் எனக்கு ஈர்ப்பு வந்தது எப்படின்னா, பொதுவாக என்னுடைய ஹேபிட்டு, பொதுவாக இப்போ இவ்வளோ நாளாக நம்ம இந்த சேனலில் இது கொடுக்குறோம், நீங்களே கூட இப்போ சொல்கிறீங்க இல்லையா, கவிஞர் ஜோதி அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்கல்ல, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே கவிஞர் ஜோதி அப்படின்றீங்க இல்லையா. ஸோ அந்த கவிஞர்ன்ற இது வந்ததே எனக்கு பிரைசூடன் ஒரு கவிஞர் இருந்தார் இல்லைங்களா, பிரைசூடன். ஆமாம், அவரு கொடுத்த ஒரு இதுதான் அது. நான் இன்னிலே நான் சொல்கிறேன் நீ கவிஞர் தான் அப்படின்னு. ஏன்னா அவரை பற்றி ஒரு கவிதை எழுதி அவர் கையில் கொடுத்தேன் உட்காந்த இடத்துல. அவர் அப்படியே படித்து பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார். அவர் போலீஸ் ஃபேமிலி. அவர் ஒரு கட்டத்தில் நாங்கள் பண்ணும்போது கண்ணதாசன் வந்து என்னுடைய மானசீக குரு. கண்ணதாசனுடைய வரிகள், கண்ணதாசனுடைய கவிதையின் அந்த பாடல்கள்லாம் தான் எனக்கு இந்த எழுதுறதுக்கான ஆர்வத்தை தூண்டினதே அதான்.
எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா முதல்ல காவல்துறை, குடும்பத்தெல்லாம் தாண்டி காக்கி சொக்கா காவல்துறை எனக்கு முதல்ல நான் நேசிக்கிற, நான் லவ் பண்ணுற ஒரு விஷயம் அது இல்லையா. அதுக்கு அடுத்ததுன்னு எடுத்துக்கிட்டா இந்த பேச்சு, இந்த கவிதை, தமிழ், இந்த பேசுறது, இது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதால் அது மாதிரி அந்த பேசுறது வந்து திறமையான ஒருத்தர்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் ரொம்ப ரசிப்பேன். நான் எங்கேயோ ஒரு வேலையாக போயிட்டுருப்பேன், ஏதாவது ஒரு மீட்டிங் நடந்திருக்கும், யாரோ ஒருத்தர் பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பேச்சாதுன்னா என் வேலையை விட்டு நின்று கேட்டு வருவேன் நான். ஓகே, அது யார் என்னன்றதை தாண்டி அதுதான் யார் என்னன்றதை தாண்டி. இப்போ அதுக்கு உதாரணம்லாம் சொல்லணும்னா திருச்சி சிவா இருக்காரு, என்ன ஸ்பீச்சு, அவர் டிஎம்கேவா ஏடிஎம்கேவா அதெல்லாம் இல்லை, அவர் எதை சார்ந்து இருக்கிறாரோ, அவர் எந்த ஒரு கருத்தை எடுக்கிறாரோ அந்த கருத்தை வலியுறுத்தி பேசுவார் பாருங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஜெகத் ரட்சகன் ஒருத்தர் இருக்காரு, என்ன ஸ்பீச், அவர்லாம் பேச ஆரம்பித்தார்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ரெண்டாச்சுங்களா. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மதிவதினின்னு ஒரு பொண்ணு பேசுது, திராவிடர் கழகத்தில் தீக்கால இருக்கிறாங்க, ஒரு சின்ன வயசு பொண்ணு தான். அது என்ன பேச்சு கார்த்தி, அப்படியே மெய் சிலிக்க வைக்குது. எப்படின்னா அசாதாரணமான வார்த்தை தெளிவுகள், அந்த அசாதாரணமான அந்த வெளிப்படுத்துறது, அந்த அவங்களுடைய சார்ந்தவங்க எதையோ நமக்கு அது சம்மந்தம் இல்லை, ஆனால் அதை சார்ந்ததை வந்து அவங்க அதை வலியுறுத்தி பேசும்பொழுது எதிரணியில் இருக்கிறவங்களும் ஆடி போயிடலாம். டிபேட்லாம் பேசுவாங்க, அவங்க டிபேட்டில் பேசுறது, விவாத மேடையில் பேசுறது, சாதாரண ஒரு மேடையில் பேசுறது, தட்டு தடங்களே கிடையாது, ஒரு சின்ன துண்டு பேப்பர் கையில் வச்சுக்கிறது இல்லை. ரொம்ப ரொம்ப எனக்கு நான் அவங்கள அந்த பாப்பாவை ரொம்ப நான் அந்த பொண்ணை வந்து நான் ரொம்ப அதனுடைய திறமையை நான் ரொம்ப மதிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்வீன் சுல்தானா அப்படி பேச ஆரம்பிச்சதுன்னா அப்படி முடி அப்படி தள்ளிட்டு பேசினாங்கன்னா செம்மையாக இருக்கும். பேச்சாளர் தான், பேச்சாளர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்பீச். அது சும்மா என்னத்தான பேச்செல்லாம் கிடையாது, அதில் ஒரு பாயிண்ட் இருக்கும், ஒரு விழிப்புணர்வு இருக்கும். அந்த விழிப்புணர்வு சொல்கிறது விதம் நல்லாயிருக்கும். அவங்க அப்படியே அதை அட்டென்ஷன் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க பிள்ளைகளே, இதுதான் நான் பேச போகிறதுனுடைய உச்சக்கட்டம் இதான் பிள்ளைங்களேன்னுவாங்க. அவங்க பேசுறது எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஆனால் அந்த இடத்த வந்து அட்டென்ஷன் பண்ணுவாங்க. சொல்ல போகிறது இதுதான், இந்த விஷயத்திலேயே இந்த ஸ்பீச்சிலேயே நான் ரொம்ப முக்கியமான இடம் இதுதான் அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து ஒரு திறமை, ஒரு மேடை பேச்சினுடைய அலங்காரம் இதெல்லாம். அதே மாதிரி இன்னொன்று லேட்டஸ்ட்டாக அந்த இதில் சீமான்லேருந்து ஒருத்தருக்கு வெளியில் வந்திருக்காங்க, காளியம்மாள்னு ஒரு லேடி. அவங்க பார்த்தா ஒரு கிராமத்து லேடி தான், இது நீங்கள் ஃபிஷர் சமூக மீனவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. என்ன பேச்சு, அவங்க பேசுகிற விதம்லாம் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ஆதி காலத்துலேருந்து அப்பத்துலேருந்து இந்த பேசுகிறவங்க பாடுறவங்க இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேகருடைய பேச்சும் சேகருடைய பாட்டும் தான் என்கிட்ட வந்து ரொம்ப அவர்கிட்ட என்ன நெருக்கமாக்கிறதுக்கான காரணம். எங்கே வந்தாலும் எங்கே பார்த்தாலும் அவர் பேசிட்டு போனார்னா அவர்கிட்ட நான் ரொம்ப பரிச்சயமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ குடும்ப விஷயம்லாம் இவ்வளோ எனக்கு தெரியுது அப்படின்னா அவர்கிட்ட நான் ரொம்ப நெருக்கமாக இருந்தேன். அந்த காலகட்டத்தில் அவர் பேசுறது பிடிக்கும், பாடுறது பிடிக்கும். நான்லாம் பாட சொல்லியிருக்கேன், இப்போ எனக்கு தைரியமாக சொல்லலாம், ஏன்னா இவ்வளோ ரிட்டையர்ட் ஆகிட்டேன், தைரியமாக சொல்லலாம். பாட்டெலாம் பாடினாருன்னா நான் ஒரு சின்ன சீட்டில் எழுதி கொடுப்பேன், சேகர் அப்படின்னு கண்ணை காட்டுவேன். ஒரு அம்மன் பாட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அது மாதிரி அவருடைய பேச்சும் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் பேசுவாப்புல கார்த்தி. ஒரு மைக்கை பிடிச்சின்னு அந்த வண்டியில் ஏறி மேலே ஏறி நின்ட்டா பாடினே இருப்பார், அப்படியே பேச்சு வரும். பேச்சு சும்மா தூள் கலப்போம், அரசியல் பிரச்சாரம், அப்படியே நடுவில் ஒரு பாட்டு, அப்படியே அம்மா பற்றி பாட்டு, எம்ஜிஆரை பற்றி பாட்டு, மறுபடியும் ஸ்பீச்சு. அது மாதிரியான ஒரு அசாதாரணமான ஒரு மனிதர். அவர்கிட்ட நமக்கு நெருக்கம் ஏற்பட்டதுக்கான காரணம் இதுதான். நான் ரொம்ப அவர்கிட்ட நிறைய பேசியிருக்கோம், நிறைய பழகியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் அப்படியே காலங்கள் போக்கில் அப்படியே நம்ம விலகி வந்தாச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த பிள்ளைங்கள்லாம் நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்து பேசும்போது அப்போல்லாம் கூட நம்ம பார்த்து பேசிட்டு கூட நல்ல அட்வைஸ்லாம் பண்ணிட்டு வந்தோம். அப்போது அவங்க மதர்லாம் வந்து நல்ல பக்காவாக தான் சொன்னாங்க. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, எந்த ஒரு தாயுமே வந்து அந்த மாதிரி நினைக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு லாஜிக்கே இருக்காது. அம்மா அப்படின்னா இப்போ வந்து நான் பிறக்கும்போதே நம்ம பிள்ளை ரவுடியாக பிறக்கணும் அப்படின்னு கையில் கொடுக்குறாங்க இல்லையா. அதே மாதிரி எந்த குழந்தையும் பிறக்கும்போதே வந்து புஸ்தகத்தோடையோ ஸ்டெதஸ்கோப்போடையோ கத்தியோடையோ பிறகுது அப்படிலாம் இல்லை, சாதாரணமாக பிறகுது. அதுக்கப்புறம் அவங்க தலையெழுத்து, வாழற விதம், கூடுவார் சேர்க்கை, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து நிர்மாணிக்குது. அதனால் அந்த ஒரு தவறான கான்செப்ட், அந்த குடும்பத்து மேலே அந்த அம்மா மேலே பழி சொல்கிறதுன்றது, அந்த அம்மா இன்றைக்கி கண்கலங்க சொல்கிறாங்க. நான் கூட அந்த பேட்டியில் பார்த்தேன். அது மாதிரி வந்து இப்போ கூட பாருங்கள், நீங்கள் இதுலேருந்தே தெரிஞ்சுக்காங்க. இன்னொரு விஷயம் பாருங்கள், இப்போ அழகுராஜா வந்து போலீஸ் தேடுது,
ஏன்னா அவர் வந்து ஒரு 2-3 வாரண்ட் இருக்குது அவர் மேலே. ஸோ அந்த வாரண்ட்டுனா போல கோர்ட்டு கேஸுக்கு போகாதனால வாரண்ட் இருக்குது. அது அவங்க சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் வந்து நிறைய பொய் கேஸ் போட்டாங்க, எங்கள் மேலே கெஞ்சா கேஸ் போட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அது நம்ம சொல்ல முடியாது, நடைமுறைகள் அது நம்ம சொல்ல முடியாது. அது எப்படி ஒன்றா இருக்கலாம். ஒரு சில நேரங்களில் காப்பாற்றுறதுக்காக கூட போலீஸ் உள்ள வைப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து சுமன் ஒரு ஆக்டர் இருந்தார். உடையாருடைய விஷயத்தில் ஒரு 3-4 பேர் அக்யூஸ்ட், 2 கொலையில். எம்கே பாலன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அதெல்லாம் பண்ணார் வச்சுக்கோங்களேன். அப்போது அதில் ஒரு 3-4 பேர் அந்த மர்டர் கேஸில் ஒரு 3-4 பேர் இன்வால்வ்ன்ற மாதிரி ஆச்சு. அதை மர்டர் கேஸில் இல்லை, இவங்க பண்ண ஒரு தப்பை வந்து அவங்க ஒரு ஆளை வச்சு மர்டர் பண்ணாங்க. மர்டர் பண்ணும்போது 2 பேரும் மர்டர் பண்ணுறாங்க. அது கேஸ் ஆகிடுச்சு, உள்ளே போயிட்டாங்க. அதில் 3ஆவதாக நிற்கிறவர் இவர் தான். சுமன் மேலேயும் அந்த இது இருக்குது, அந்த தாக்கம் இருக்குது, அவரையும் கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டம் வந்தது. அப்போது வந்து எம்ஜிஆர் வந்து சிஎம்மாக இருக்காங்க. எம்ஜிஆர்கிட்ட அவங்க அம்மா, சுமனோட அம்மா வந்து கேட்குறாங்க, இது மாதிரி வந்து என் பிள்ளைக்கு இது மாதிரி உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னும் பொழுது, சீஃப் மினிஸ்டராகவே இருந்தாலும் நான் சரி பார்த்துக்கலான்னு சொல்லலாம், ஆனால் நான் கூடவே இருந்தாலும் பார்க்க முடியாது, எதிரிக்கிட்டேருந்து காப்பாற்ற முடியாது. உன் பிள்ளைய காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஒரே வழி ஜெயில் உள்ள இருந்தால் தான் முடியும்னு சொல்லி 1 வருஷம் சுமனை உள்ளே வச்சாங்க. ஒரு மிசான்னு ஒன்று போட்டு உள்ளார வச்சாங்க. மிசாலாம் சும்மா சாதாரண போடவே முடியாது, அவர் எதுவுமே இல்லாத ஒரு நடிகர். அவர் வந்து 1 வருஷம் உள்ளே வச்சு காப்பாற்றினார். அதுக்கப்புறம் அந்த அவங்க மேலே இருந்த கோபதாபம்லாம் தனிஞ்சு போச்சு, அவர் வெளியே வந்துட்டார்னு வச்சுங்களேன். சில நேரங்களில் இது மாதிரி வழக்கு போடுறதும் அவங்க எதிர்கிட்டேருந்து இவனை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி வந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க. சில நேரங்களில் வந்து போலீஸ் எப்படி வேணா நடந்துவாங்க. நம்ம வந்து அதில் வந்து ரொம்ப இதுவாக சொல்ல முடியாது, ஏன்னா அது தெரிஞ்சால் தான் அதை பற்றி பேச முடியும். புரியுது இல்லையா? ஸோ அது மாதிரி அந்த எந்த ஒரு தாயுமே அப்படி பண்ண போகிறதில்ல. அதுக்காக இதை நான் சொல்ல வரேன். யாருமே அதுதான் சொல்ல வந்தேன். அந்த இப்போ அழகுராஜாவை வந்து 2-3 வாரண்டில் தேடினாங்க போலீஸு. தேடும்போது வந்து என்னாச்சு, நீங்கள் பேப்பர் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு எஸ்ஐ பிடிக்க போனார், இவர் பயத்தில் வண்டியில் தள்ளி விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பேப்பர்லாம் கூட வந்தது. அப்போது அந்த அளவுக்கு போலீஸ் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாங்க, இவர் மேலே ஒரு கோபம் அதிகமாகிடுச்சு. அப்போது ஒரு என்கவுண்டரே பண்ணணுன்ற சூழ்நிலையும் வந்துடுச்சு. அப்போ கூட அந்த தாய் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அவனை வந்து சேவ் பண்ணணும், பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சரண்டரே பண்ணாங்க. போலீஸ்க்கு நீ வந்து சரண்டர் ஆகிடு, இருக்கிற கேஸெல்லாம் நீ முடிக்கணும், உள்ளே போன்னு சொன்னாங்களே ஒழிய நீ வந்து விடாத, குத்து வெட்டு போ வா பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்னு அவங்க சொல்லலை இல்லையா? அதுவே ஒரு உதாரணம் தான், அதுக்கு சொல்ல வரேன். அந்த அம்மா வந்து திரும்பவும் போய் சரண்டர் பண்ணுறாங்க அப்படின்னா, பிள்ளைங்க வந்து நல்லபடியாக இருக்கணும், நடந்து போச்சு, பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்லபடியாக வாழணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். தோட்டசேகருடைய லைஃப்னு பார்த்தீங்கன்னா இதுதான், அவருடைய லைஃப்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அவர் மிகப்பெரிய ஒரு ரவுடின்னு பேர் தான் அந்த வழிய, அவர் ஒன்றும் அந்த ரவுடிசத்துக்கு உண்டான அத்தனை இதையும் அவர் இது பண்ணிக்கல. அவர் வந்து அதையும் மீறி அரசியலில் ரொம்ப பிரபலமானார். அதுவே அவருடைய மரணத்துக்கு காரணமாயிடுச்சு. ஓகே சார், தோட்டம் சேகர் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து தொகுத்து சொல்லணும் அப்படின்னா அது பல ஆண்டு கதை. உங்களுடைய ப்ரொஃபஷன் அதுக்கு நம்ம அது ஒரு ஷார்ட்டாக சுருக்கமா, அதுவும் இல்லாமல் நம்ம அவர்கிட்ட இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் நம்மளால கரெக்டாக கணிச்சு சொல்ல முடிஞ்சது. ஆனால் இது வந்து 100% ட்ரூவான விஷயம். இதில் வந்து எதுவுமே இட்டுக்கட்டியோ இல்லை மாற்றியோ இல்லை அவர் பெருசாக புகழ்ந்தோலாம் கிடையாது. அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அந்த தோட்டத்தில் போய் கேட்டாலே சொல்லுவாங்க. இன்றைக்கும் வந்து அவருக்காக சில ரசிகர் கூட்டம் அங்கே இருக்குது. இவ்வளோ காலம் ஆயும் அவர்கிட்டேருந்து பயனடைஞ்சவங்க நன்றி மறக்காமல் இருக்காங்க. அதான் ஒரு நல்ல மனிதருடைய இதுதான் அது. ஓகே சார், முடிவுலையும் சொல்கிறது அதுதான். இந்த பதிவு வந்து வன்முறையை வளர்க்குறதுக்கோ இல்லை அதை க்ளோரிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை இன்வால்வ் ஆனவங்களை வந்து ஒரு வகையில் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கோ கிடையாது, மாறாக பதிவு பண்ணும் நோக்கம் தான். கரெக்டாக சார்? உண்மையான விஷயம். ஏன்னா எதுவுமே வந்து நம்ம யாரும் எந்த தூண்டுதலுக்காகவும் இதெல்லாம் நம்ம பண்ண போகிறதில்ல. வந்து ஒரு விழிப்புணர்வு, ரெண்டாவது வந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும். அதை வழியும் தாண்டி எதுக்கு வன்முறைன்றது என்னத்துக்கு? அதாவது நடந்துருச்சு, சரி ஓகே, நடக்கக்கூடாது சம்பவம் தான், எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு, இனிமே நடக்க போகிறதா அது நல்லதாக இருக்கட்டுமே. எந்த ஒரு பாவத்துக்குமே எந்த ஒரு அதர்ம செயலுக்குமே வந்து இறைவனுடைய தண்டனை நிச்சயமாக இருக்கும், அதுலேருந்து யாரும் தப்ப முடியாது. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறவங்க எல்லாருமே சுமூகமான முறையில் நல்லபடி வாழணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோளும். நன்றி கார்த்தி. நன்றி சார். அகாயம் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். வணக்கம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்திக்காரர் மதுராந்தா, இந்திக்காரர் தமிழ் போலா. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.